வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, தொழில் மருத்துவத்தில் தாது மூலம் ஜீவன். அதாவது நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அல்லது ஒரு நோய்க்கு மருந்து எடுக்கிறீங்க. அதுக்கு இந்த தாது மூலம் ஜீவன் தெரிஞ்சால் அது கரெக்டான தொழிலோ கரெக்டான மருத்துவமோ பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த தாது மூலம் ஜீவனை பற்றி தெளிவாக தெரிஞ்சால் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இதை ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு முதல் 10 வீடியோக்குள்ளேயே தாது மூலம் ஜீவனை பற்றி நான் விளக்கியிருக்கேன். டெப்த்தாக சொல்லலை. தாது மூலம் ஜீவன் ராசி மூலிமா எப்படி கால்குலேட் பண்ணுறது, கிரகத்தில் தாது மூலம் ஜீவன் என்னென்ன கிரகங்கள் குறிக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த தாது மூலம் ஜீவன் கிரகங்களை யூடியூப்பில் ஒருத்தர் கூட இது வரைக்கும் சொன்னதில்லை, என்னை தவிர. இது உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். தாது மூலம் ஜீவனை பற்றி ஒரு சில வீடியோக்கள் ராசி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்க முடியுது. ஆனால் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் யாரும் கொடுக்கவில்லை. இதை மருத்துவத்துக்கு சிலர் கொடுத்துருக்காங்க. ஆனால் தொழிலுக்கு யாருமே தாது மூலம் ஜீவன் பேஸ் பண்ணி யாரும் கொடுக்கல. இப்படி ஒவ்வொரு கான்செப்டாக டெப்த்தாக அனலைஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சும்மா ஜோதிடத்தை படிச்சுட்டு 10ஆம் இடத்துல இருக்குது, 10ஆம் அதிபதி பார்த்துருச்சுன்னு சொல்லி தொழில் நிர்ணயம் பண்ணுறது எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் டெப்த்தாக பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அக்கு வேறு ஆணி வேறு நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற தேடலில் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மைகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ தாது மூலம் ஜீவனா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தாது ராசிகள், மூல ராசிகள், ஜீவன ராசிகள் எது எது அப்படின்னு தெரியணும். சரராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே தாது ராசிகள். சரராசிகள்னால் 1வது ராசி, 4வது ராசி, 7வது ராசி, 10வது ராசி. ஸ்திர ராசிகள் அப்படிங்கிறது எல்லாமே மூலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்திர ராசிகள்னால் 2, 5, 8, 11 இந்த ராசிகள் ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தான் மூலமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஜீவன் ராசிகள்ங்கிறது இந்த 4 கார்னரில் இருக்கிறது ஜீவன் ராசிகள், அதை உபய ராசிகள்னு சொல்கிறோம். இப்படி நீங்கள் தாது ராசி எது, மூல ராசி எது, ஜீவன் ராசி எது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, என்ன நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, என்ன மாதிரி தொழில் பண்ணால் செட் ஆகும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இது முக்கியமாக தேவை. இது இல்லாமல் நீங்கள் என்ன தொழில் பண்ணுவீங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சும்மா 10ஆம் இடம், 10ஆம் அதிபதி, அதில் இருக்க கிரகம், பார்த்த கிரகம், சேர்ந்த கிரகம், இதை வச்சு சொல்கிறது நடைமுறையில் தவறாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் லக்னத்தை வச்சு மேக்ஸிமம் பலன் சொல்கிறதில்ல. நீங்கள் எப்படினாலும் பார்த்துக்கோங்க, நீங்கள் 10ஆம் அதிபதி கூட பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நடைமுறையில் ஒத்து வந்தால் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒத்து வராதனால நான் அதை எடுத்துக்கல. அதனால் யாரையும் நான் குறை சொல்லலை. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்க, அது இந்த தாது மூலம் கனெக்ஷன் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு தாதுனா என்ன அப்படின்னா, உயிர் இருக்கும் ஆனால் இடப்பெயர்ச்சி பண்ண முடியாது. சரி, உயிர் இருக்காது, இடப்பெயர்ச்சி பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு கல், மணல், ஜல்லி, மெட்டல்ஸ், மினரல்ஸ்னு சொல்லக்கூடிய முத்து, பவளம், வைடூரியம், தங்கம், சுண்ணாம்பு, இது எல்லாமே தாதுக்கள். அதுக்கு உயிரும் கிடையாது, இடமாற்றமும் செய்ய முடியாது அதுவாகவே. மூலம் அப்படின்னா உயிர் இருக்கும் ஆனால் இடமாற்றம் செய்ய முடியாது. உயிர் இருக்கும் ஆனால். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, செடி, மரத்துக்கெலாம் உயிர் இருக்குது, ஆனால் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, ஆனால் உயிர் இருக்குது. ஜீவன் அப்படின்னா மனிதன், பறவைகள், உயிர் இருக்கும், அதுவாகவே வேற எங்கேயா போகவும் முடியும். இதுதான் தாது மூலம் ஜீவன் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ இதை வச்சு நம்ம தொழில் கண்டுபிடிக்கிறது எப்படி? நான் ஒரு உதாரணத்துக்கு பாரம்பரிய ஜோதிடப்படி நான் சொல்கிறேன், ஆனால் நான் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இருந்தாலும் புரிய வைக்கிறதுக்காக இந்த லக்னத்தை வச்சு எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒருத்தர் மேச லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மேச லக்னத்துக்கு 10ஆம் இடங்கிறது மகரமாக வரும். இப்போ 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதனுடைய தொழில் தான் ஒரு அமையும் நீங்கள் சொல்கிறீங்க. நடைமுறையில் ஒத்து வரல, இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்ப்போம். அப்போ அது தாது ராசியாக வருதா? அப்போ தாது ராசியாக வந்தால் அவர் என்ன தொழில் பண்ணலாம்? மணல், ஜல்லி, மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸை விற்கக்கூடிய தொழில் பண்ணார்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு ஜீவன் ராசி 10வது இடமா வருது அப்படின்னா அவர் பறவைகளை விற்கலாம். உதாரணத்துக்கு லவ் பேர்ட்ஸு, அதே மாதிரி இதெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, வளர்த்து விற்கக்கூடிய பறவைகள், விலங்குகள் ஜீவன் குறிக்குது. இதே மூலராசி 10ஆம் இடமா ஒருத்தருக்கு வந்தது அப்படின்னா அவங்க செடி, கொடி, மரங்களை விற்கலாம். இது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இதிலே இன்னும் டெப்த்தாக போனோம் அப்படின்னா, இப்போ தாது ராசின்னு எடுத்துக்கோங்களேன். தாது ராசியில் மொத்தம் 30 டிகிரி இருக்குது ஒரு ராசியில். அப்போ முதல் 10 டிகிரி, 2வது 10 டிகிரி, 3வது 10 டிகிரின்னு பிரிக்கிறோம். அப்போ தாதுவில் தாது, தாதுவில் மூலம், தாதுவில் ஜீவன் இப்படி வருது. மூல ராசியை 3 விதமாக பிரித்தோம் அப்படின்னா 10 டிகிரி, 10லேருந்து 20 டிகிரி, 20லேருந்து 30 டிகிரினா மூலத்தில் மூலம், மூலத்தில் ஜீவன், மூலத்தில் தாது இப்படி பிரிக்கிறோம். ஜீவன் ராசியில் முதல் 10 டிகிரி ஜீவனத்தில் ஜீவன், ஜீவத்தில் தாது 2வது 10 டிகிரி, ஜீவனத்தில் மூலம் 3வது 10 டிகிரி இப்படி எடுக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன்.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மீதியை வந்து நீங்களே யோசிச்சு கண்டுபிடிங்க. எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது. இப்போ போர்டில் இடம் இல்லாதனால சொல்கிறேன். இப்போ தாதுவில் ஜீவன் அப்படின்னா, தாதுனா உயிர் இருக்காது, ஜீவன்னா உயிர் இருக்கும். அப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னா, உயிர் உள்ள விலங்கு வந்து உயிர் இல்லாமல் போகுது. இப்போ உதாரணத்துக்கு மீன் வந்து உயிரோடு இருக்குன்னா அது ஜீவன். தாது அப்படின்னா உயிர் இல்லாதது. அப்போ கருவாடாக மாறிடுச்சு அப்படின்னா தாதுவில் ஜீவனாக அது வந்துடும். ஒரு கோழி வந்து இறந்துருச்சுன்னா தாதுவில் ஜீவனில் இது வந்துடும். அப்போ தாதுவில் ஜீவன் உதாரணத்துக்கு தாது ராசி ஒருத்தருக்கு 10ஆம் இடமாக வருது. அதில் கடைசி 10லேருந்து அதாவது 20லேருந்து 30 டிகிரிக்குள்ளே ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னா, இவர் பண்ணக்கூடிய தொழில் வந்து கருவாடு, சிக்கன் இந்த மாதிரி தொழில் பண்ணார், விற்கிற தொழில் பண்ணார்னா, இறைச்சி கடை வச்சார்னா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதே மூலத்தில் ஜீவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மூலம் அப்படிங்கிறது உயிர் இருக்கும், ஆனால் நகர முடியாது. ஜீவன் அப்படிங்கிறது உயிர் இருக்கும், நகர முடியும். இப்போ ரெண்டுமே கம்பைன்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, முட்டை. இப்போ முட்டையில் வந்து உயிர் இருக்குது, ஆனால் முட்டையினால் வந்து நகர முடியாது. அப்போ அதில் ஜீவனும் வருது, மூலமும் வருது. அப்போ மூலத்தில் ஜீவன் அப்படின்னா முட்டை வியாபாரம் பண்ணால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு மூல ராசி வந்து ஒருத்தர் 10ஆம் இடமாக வருது அப்படின்னா, அதில் மூலத்தில் ஜீவன் அப்படின்னா 10லேருந்து 20 டிகிரியில் ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னா, இவர் முட்டை வியாபாரம் பார்த்தா சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஜீவனில் ஜீவன் அப்படின்னா, ஜீவனில் ஜீவன்னா இப்போ உதாரணத்துக்கு ஜீவன் ராசி வந்து ஒருத்தர் 10ஆம் இடமாக வருது, தொழில் ஸ்தானமாக வருது. ஜீவனத்தில் ஜீவனா முதல் 10 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா, ஒரு பறவை, ஆடு இந்த மாதிரி விலங்குகளை வந்து வளர்த்து விற்றாங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இதுவே தாதுவில் தாதுனா நீங்கள் இதே எடுத்துக்கலாம், மணல், ஜல்லி, உலோகம் எடுத்துக்கலாம். மூலத்தில் மூலம் அப்படின்னா செடி, கொடி, மரங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஜீவனில் ஜீவன் அப்படின்னா பறவைகள், மனிதர்கள், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 2 சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி அது சார்ந்த தொழில் பண்ணுறீங்களான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு கம்பேர் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு 10ஆம் அதிபதி தொழில் பண்ணுறீங்களா இல்லையா, அது என்ன தொழில், அது எந்த டிகிரியில் இருக்குது அப்படின்னு பார்த்து இதோடு அது கம்பேர் பண்ணி பாருங்கள், செட் ஆகி வருதான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் உதாரணத்துக்கு தாதுவில் மூலம் எப்படி செயல்படுது, அதுக்கு ஒரு என்ன உதாரணம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நான் சில விஷயங்களை வந்து இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். மருத்துவத்தில் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் இடத்தை வந்து நீங்கள் மருத்துவமாக எடுத்துக்கிறீங்க. அப்போ 6ஆம் இடம் வந்து தாது ராசியாக வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேச லக்னம் அப்படின்னா 6வது இடங்கிறது ஜீவன் ராசியாக வருது. அப்போ ஜீவன் ராசி அப்படின்னா இவங்க என்ன மாதிரி மருந்து எடுக்கலாம், விலங்குகளினுடைய உறுப்புகளை வந்து மருந்தாக செஞ்சு எடுக்கலாம். இப்போ ஆட்டினுடைய லிவர் வந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்றாங்களே, அந்த மாதிரி விலங்குகளினுடைய உறுப்புகளை மருந்தாக எடுத்து சாப்பிட்டாங்கன்னா சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாம். இப்போ மூலம் அப்படின்னா ஒருத்தருக்கு 6ஆம் இடம் வந்து மூல ராசியாக வருது அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லலாம், மூலிகை மருந்துகளை வந்து எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து நோய் குணமாகிறதுக்கு இது பயன்படும். தாது ராசி அப்படிங்கிறது, தாதுங்கிறது பவளப்பருப்பம், சங்கு பருப்பம், செந்தூரம், அதில் ஐயச்செந்தூரம், அன்னபேதி செந்தூரம் நிறைய இருக்குது. இது வந்து மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ்னால் செய்யக்கூடிய மருந்துகள், தாதுனால் செய்யக்கூடியது. இது சம்மந்தப்பட்ட மூலிகை வந்து 6ஆம் இடம் வந்து யாருக்கு தாது ராசியாக வருதோ, ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க, அதுக்கு 6வது இடம் வந்து தாது ராசியாக வரணும். அப்படி வந்தவங்க வந்து இது மாதிரி மருந்துகள் எடுத்தால் நோய் வந்து வேகமாக குணமாகும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கு. அப்போ தாது மூலம் ஜீவனத்தை வச்சு தொழில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலே செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான தொழில் இதுதானா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் 10ஆம் இடங்கிறது வேலை செய்யலை தொழிலுக்கு, அது வேறு விதமாக பார்க்கணும். அதை வரும் வீடியோக்குள்ளே நம்ம பார்ப்போம். இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து தாதுவில் ஜீவனா, தாதுவில் மூலமாக, அதை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி கிரகத்தில் வந்து தாது மூலம் ஜீவனுக்குரிய கிரகங்கள் இருக்குது. தாதுக்குரிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய், சனி, ராகு, கேது, சந்திரன். மூலத்துக்குரிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா சூரியன், சுக்கிரன். ஜீவனுக்குரிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா குரு, புதன். இப்போ குருவும் செவ்வாயும் கம்பைண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தாதுவில் ஜீவன் அந்த தொழில் பண்ணலாம். தாதுவில் ஜீவன்னா என்ன, கருவாடு, சிக்கன் இந்த மாதிரி கடை வச்சா சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு தாதுவில் ஒரு கிரகமோ ஜீவனில் ஒரு கிரகமும் கம்பைண்ட் ஆனால் இந்த தொழில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய தொழில்கள் இருக்குது. அதை நீங்கள் யோசித்து அது எந்தெந்த தொழிலெலாம் பண்ணலான்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்களும் கொஞ்சம் யோசிங்கன்ற நான் எல்லாத்தையும் நானே சொன்னால் நல்லா இருக்காது. சில விஷயங்கள் நான் விடுபட்டுருக்கல, அதெல்லாம் எப்படி தாதுவில் மூலம் எப்படி செயல்படும், அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், என்ன மாதிரி தொழில் வந்து அதுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தாதுன்னு சொல்லியாச்சு. தாதுவில் வந்து நெருப்பு ராசியும் வருது, நிலராசியும் வருது. இப்போ தாதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தாது வந்து நெருப்பு ராசியில் இருக்குது, இந்த தாது வந்து நீர் ராசியில் இருக்குது, இந்த தாதுங்கிறது காற்று ராசியில் இருக்குது, இந்த தாது வந்து நில ராசியில் இருக்குது. அப்போ ஒன்று நெருப்பு, நிலம், காற்று, நீரில் 4 ராசிகளுமே தாது ராசியாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நில ராசியில் தாதுவாக வருது வந்து மணல், ஜல்லின்னு எடுத்துக்கலாம். நீர் ராசியில் தாதுவாக வரதை வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், பவளம், முத்து, சங்கு அந்த மாதிரி இதை வந்து நீர் ராசிக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ நிலராசி சொல்லிட்டேன், நீர் ராசி சொல்லிட்டேன்,
இப்போ நெருப்பு ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா அது சார்ந்த உலோகங்கள் என்னென்ன இருக்குது. நெருப்புனா அது அந்த மலையிலேருந்து குடைவாங்கள்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து வைரம் அப்படிங்கிறது மலையிலேருந்து கட் பண்ணி எடுக்கிறது. அப்போ அது வந்து நெருப்பு ராசியில் வரும். காற்று ராசியில் ஒன்று வரும். இதே மாதிரி வந்து தாதுவில் ஒவ்வொரு ராசியில் என்னென்ன விஷயங்கள் வருது. மூல ராசிகளில் 4 ராசிகள் இருக்குது. நெருப்பு, நிலம், காற்று, நீர். அதில் மூலம் என்னென்ன வரும். இப்போ நிலத்தில் வந்து நீங்கள் வந்து மரம், செடின்னு சொல்கிறீங்க. அதே இது வந்து நீரில் என்ன வரும், அதே மாதிரி நெருப்பு ராசியில் என்ன வரும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுக்குமே 4 விதமாக பிரித்து ஒவ்வொரு விஷயங்களாக வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா டெப்த் நாலேஜ் வந்துருச்சுன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். அதுக்கு ஒரு தேடலுக்காக நான் போட்ட வீடியோ தான். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லலை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் சொல்லியிருக்கேன். தாது மூலம் ஜீவனுடைய கிரகங்கள் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.